உலகம் முழுதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் சுதா பாஸ்கரனின் நமஸ்காரங்கள். அன்றாட லைஃப்பில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கான சந்தேகங்கள் பற்றிய தெளிவுகளை தருவதற்காக உயர்திரு ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் நம்மோட இருக்காங்க. வாங்க அதை பற்றின தெளிவுகளை நம்ம அவரிடமிருந்து பெறலாம். நமஸ்காரம் சார். நமச்சிவாயம்மா. ஜெய் வராகி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அருமை அருமை, நல்லபடியாக போயிட்டு சார். வீட்டில் நிறைய பொருட்கள் அடிக்கடி வீணாக வேஸ்ட் ஆகுது. இப்போது இயற்கை சீற்றத்தால் வேஸ்ட் ஆகுறதுங்கிறது செகண்டரி. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் நல்லா இருக்கும், நல்ல வேலை செஞ்சிட்ருக்க ஒரு பொருள், மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், இதெல்லாம் ஈபி மெயினாக அடிக்கடி கட் ஆஃப் ஆகுது, டக்கு டக்குன்னு வெடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஈபியிலே ஆகட்டும், வீட்டில் ஃப்ரிட்ஜு, அந்த ஈபி ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறனால எலக்ட்ரிக்கல் சாமான் எல்லாமே அடிக்கடி வீணாக போயிடுது. இது எதனால, என்ன ப்ராப்ளம்? இதுக்கும் அந்த வீட்டுடைய அமைப்புக்கும் ஏதாவது தொடர்பு அது கர்மா ஏதாவது இருக்கா, தொடர்பு இருக்கா? ஓகே, அந்த பெரிய டவுட்டாக இருக்கு. இப்போ முதல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. நிச்சயமாமா, நீங்கள் இப்போ தான் கேட்குறீங்க. பட் இது நிறைய அன்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, வீட்டில் அடிக்கடி இந்த மாதிரி ஆகுது. இப்போ தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம தெரிஞ்ச ரெகுலராக நம்மக்கிட்ட வரக்கூடிய ஒரு கஸ்டமர், அவர் என்ன பண்ணாருனாக்கா, நான் சொன்னேன், சார் நம்ம ஒரு டிவி ஒன்று வாங்க போகிறேன். கடைக்கு போயிட்டு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், டிவியில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சார், எலக்ட்ரானிக் பொருள் இவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபெமிலியரான ஒரு பிராண்டை வாங்காதீங்க. காரணம் என்னென்னா, சிம்பிளாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட கேரண்டி கிடையாது, டக்கு டக்குன்னு அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அவ்வளோ தூரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னார். அப்போது அந்த பக்தர் நம்மகிட்ட, நேயர் நம்மகிட்ட என்ன கேட்டாருன்னா, சாமி அடிக்கடி இது மாதிரி ஆகுது, அதுவும் எங்கள் வீட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொருளாக அடி வாங்கிட்டே வருது. முதல்ல அங்கே வச்சுருந்த ஹோம் தேட்டர் வீணாக போச்சு. அந்த ஹோம் தேட்டருக்கு பிறகு அங்கே ஒரு சிடி பிளேயர் வச்சுருந்தோம், அந்த சிடி பிளேயர் வீணாக போச்சு. அது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் டிவி வீணாக போச்சு, அப்புறம் ஃப்ரிட்ஜு, அப்புறம் கேஸ் அடுப்பு, அப்புறம் வாஷிங் மிஷினு, ஷார்ட் சர்க்கியூட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக அடுத்து வீட்டில் பொருள் விரயமாகிட்டே இருக்குது. இது என்ன தோணுதுன்னா, ஒரு சில சமயங்களில் எங்கள் மனைவியை சொல்கிறாங்க, வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் உடனடியாக ஒரு ஐயர்கிட்ட போய் கேளுங்க, ஐயர்கிட்ட கேளுங்க, நீங்கள் இந்த மாதிரி சப்ஜெக்டுக்கு இல்லை, எனக்கு ரொம்ப மனசுக்கு தோணுது, நல்லா இருந்த பொருள் இப்படி வீணாக போகாது. அதுவும் அடுத்து கண்டினியூவாக ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, இந்த வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க. சாமி நாங்கள் வீட்டில் பேசணும்னு சொன்னாங்க, பேசுங்க அப்படின்னு ஒரு பக்தர் கேட்குறாங்க. அதை தான் இந்த அம்மா இப்போது ஒரு கேள்வியாக கேட்கிறார். இது உண்மை, நீங்கள் கேட்ட கேள்வி உண்மை, நியாயமானது. பல இடங்களிலே, பல வீடுகளிலே நடக்கக்கூடிய விஷயத்தை தான் இங்கே கேள்வி பிறந்திருக்கிறது. அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அப்போ இதுக்கு என்ன பதில் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால நேரங்கள் தான் காரணம். அந்த வீட்டில் போராத காலம் இருக்குதுன்னு அர்த்தம். போராத காலம் இருந்தால் தான் அந்த மாதிரி ஈபி ஃபால்ட் வருது, ஷார்ட் சர்க்கியூட் வருது, அதே போல் ஈபியில் ஃபயர் வர்றது, இல்லைன்னா அதிகமான ரீடிங் வர்றது, இதெல்லாம் போராத காலத்தின் அடையாளம். அப்போ அவங்க வீட்டுக்குள்ளேயோ கலகங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அவங்களுடைய வளர்ச்சியில் போட்டி பொறாமை யாரோ அக்கம் பக்கத்தில் இருக்கிற அவங்க அந்த குறிப்பிட்ட குடும்பத்தாருடைய வளர்ச்சியில் கண்ணு வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த குடும்பத்துக்கு திருஷ்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பத்தை வெளியில் இருந்து பார்க்கக்கூடியவர்கள்
ரொம்ப பொறாமப்பட்டு வார்த்தையால் கரிச்சு கொட்டுறாங்கன்னு அர்த்தம். தொடர்ந்து பொறாமப்பட்டு அவங்களுக்கும் இந்த குடும்பத்தாருக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அந்த குடும்பத்தின் மீது அவ்வளோ கண்ணு இருக்குது, 10 பேர் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு கால சூழ்நிலை இருந்தால் தான் அடுத்த அங்கே பொருள்கள் வீணாகும். அதே போல் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மங்கள வார்த்தைகளை பேசணும், மங்கள சொற்களை பேசணும். அது குறிப்பாக 5:30 மணிக்கு மேலே 7 மணி வரையிலும் மங்கள சொற்கள் பேசணும். அப்போ தான் அவங்க 6 மணிக்கு தான் தூங்கி வருவாங்க. நீங்கள் பார்த்தா அவங்களாம் அடுத்த வேலைக்கு எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. 6 மணிக்கு அப்படியே தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மதியானம் தூங்குறீங்களா, 4:30 மணிக்கு எழுந்துடணும். நீங்கள் 3 மணிக்கு படுத்தாலும் சரிதான், 4 மணிக்கு படுத்தாலும் சரிதான். மதியானத்தில் படுக்கிற பழக்கம் இருக்குமே ஆனால் 4:30 மணிக்கு எழுந்துடணும். அப்போ தான் எழுந்து கீழே வந்தால் தான் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு 5 மணிக்கு நீங்கள் சாமிக்கிட்ட போக முடியும். எந்த வீட்டில் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றப்படுகிறதோ அங்கு நிறைவான பேராற்றல், இறை ஆற்றல் குடியிருக்கும். எத்தனை மணிக்குமா? சூரிய அஸ்தமனத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்போ எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கு. 5:30 மணிக்கு. அப்போது மதியானத்தில் படுத்து தூங்கக்கூடிய பெண்களாக இருப்பீர்களே ஆனால் 4:30க்கு எழுந்துக்கணும். நீங்கள் விடியால 4:30க்கு எழுந்து வேலை செஞ்சால் கூட சரிதான். மதியானம் 2 மணிக்கு படுக்கிறீங்க, 3 மணி, 4:30க்கு அலாரம் வச்சு எழுந்துடணும். 6 மணிக்கு எழுந்து வரக்கூடாது. 5:30க்கு விளக்கு ஏற்றிடணும். இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் செய்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு ஆக்டிவேட் ஆகும். புரியுது. வீட்டில் கத்துறது, தேவையில்லாத அபசொற்களை பேசுவது, குறிப்பாக பெரியவங்களை மதிக்காமல் இருக்கிறது, அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காதல வாங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் தவறுகளுக்கான காரணமாக அமைகிறது. என்ன சொல்கிறாங்கன்னு காதல வாங்கணும். இதெல்லாம் அந்த தப்பு நடக்கிறதுக்கான காரணமாக அமையுது. தப்பு வளர 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 அந்த அந்த இடம் இருள் சூழ்ந்துடும். இருள்னா கர்மா. பாபதோஷங்கள் ஏற்பட்டு அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் ஷார்ட் சர்க்கியூட்டு, அடுத்தடுத்த இபி ஃபால்ட்டு, ஃபோன், இந்த பொருட்கள் வீணாவது, உடையிறது, காணாமல் போவது, இது எல்லாம் அதனால் வரக்கூடிய அடையாளம்தான். அப்போ இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா, அந்த வீட்டில் ஒரு பரிகார ஹோமம், ஒரு நவகிரக ஹோமம், நவகிரக சாந்தி, அப்படி இல்லைன்னா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு ஒரு கணபதி ஹோமம், இந்த மாதிரிலாம் நிறையவே நம்ம சொல்லுவோம். நம்ம நேரடியாக போய் செஞ்சும் கொடுத்துருக்குறோம். நாமளே அதை செஞ்சும் கொடுக்குறோம். உங்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சாமி எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நம்ம இங்கேயே நம்ம கோவிலே அதை வச்சு செஞ்சு கொடுக்குறோம். அப்போ அந்த மாதிரி இருள் சூழ்ந்த வீடுகளாக இருக்குமே ஆனால் அந்த வீட்டில் இமீடியட்டாக ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது நல்லது. அந்த யாக வேள்வி தான் அதுக்கு சரியான பரிகாரமாக அமையும். அப்போ கணபதி ஹோமம் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப அது ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன தவறுகள்லாம் எதுவும் நடக்காமல் நல்லபடியாக நீங்கள் டிசிப்ளினாக கொண்டு போவீர்களே ஆனால் நன்மை நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, இப்போனா நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய செயல்களுக்கு முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க தன்னுடைய தவறுகளை திருத்திக்கணும். தொடர்பு உண்டு. ஆமாம். அதுக்கப்புறமா நம்ம செய்கிற பரிகாரம் அப்புறமா தான் ஆக்டிவேட் ஆகும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அருமை சார், அருமையாக விளக்கம் தந்தீங்க. எங்களோட சந்தேகங்களுக்கான தீர்வு ரொம்ப அருமையாக தெளிவாக எங்களுக்கு கிடைச்சதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி. இது போல் இன்னும் பல ஐயங்களுக்கான தீர்வுகளை உங்கள் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். வேற ஒரு பதிவில் அடுத்து சந்திக்கலாம். நன்றி. நமஸ்காரம். நமஸ்காரம்.